அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ஓபிஎஸ் அதிமுக சார்பில் பேச அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாராம். அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. துறை ரீதியாக அந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் என்னென்ன அவங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவை என்பதையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. தமிழகத்தினுடைய பொது பட்ஜெட் மீதான விவாதத்தில் அந்த சட்டசபையில் எனக்கு பேச நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவோட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் கட்சியினுடைய கொறடாட்டை தான் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபை கூடின உடனேயே சபாநாயகர் அப்பா அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களிடம் கேட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் துறை சம்பந்தமாக இந்த விவாத நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அதிமுக கிடையாது, அதிமுகவில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதிமுக சார்பா பேசுறதுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்க அனுமதி தர முடியாது சொல்லி திட்டவட்டமா சொல்லிட்டாராமா. இது வேடிக்கையா இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் சபாநாயகர் அப்பாவு மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர்றார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாக்களிக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்த உடனே சொன்னது என்ன தெரியுமா, நாங்க அதிமுக உறுப்பினராக நாங்க இருக்கிறோம், அதனால கொறடாவினுடைய உத்தரவை நாங்க மீற முடியாது, அதனால நாங்க அதிமுக சார்பில் நாங்க ஆதரவு அளித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தோத்து போயிரும் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச அதிமுகவோட கூட்டணி வச்ச பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுமே வெளிநடப்பு செய்யுது. எடப்பாடி பழனிசாமி எந்த குருட்டு தைரியத்துல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாரு? திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பத்தி நான் பேசியிருப்பேன். எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் ஓபிஎஸ் நம்ம பக்கம் இருந்து அதிமுக சார்பில் வாக்களித்தார்னா அவர் விட்டுறலாம். அப்படி வாக்களிக்காம அவர் ஆப்போசிட்டா எதிர்ப்பை தெரிவிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அதிமுகவுடைய எம்எல்ஏவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் அவருடைய எண்ணம். இன்னும் ஒரு எண்ணமா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருந்ததுன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவா நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிட்டாருன்னா தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் என்னுடைய தலைமையில அதிமுக ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சுக்கிறலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு முடிவுலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்கு சுத்தினாலுமே அவருடைய சுயநலம் மட்டும்தான் மேலோங்கி இருக்குமே தவிர பொதுநலம் என்பதே கிடையாது. அதிமுகவுக்கு கொறடாவா இருக்கிறவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாங்க தெரியுமா, அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட்டிருக்காங்க. இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டிருக்காங்க. இங்க எப்படின்னா, மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இங்க நடக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு செஞ்சாலும் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில பணபலமும் ஆள் பலம் இருக்கு. அதனால கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் கோய்ந்தா போட்டு போயிட்டோம்னா நமக்கு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலதான் எல்லா எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி சுத்தி சுத்தி திரிகிறாங்க. அதிமுகவுடைய பிளவுக்கு யாரு காரணமாக இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவுடைய சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாத்துறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. தன்னிட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சி விட்டு நிற்கிறாங்க. பல தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கிறது. அது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடக்கிற வரைக்கும் பிஜேபி கால கையை பிடிச்சி திட்டங்களை கொண்டு வரவும் நிதிகளை கொண்டு வரவும் ஆட்சி நடத்தினாரு. ஐயா ஓபிஎஸ் தயவில் ஆட்சி நடத்தினார். இப்ப பிஜேபி பற்றி பிரிஞ்சு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா, 2024 மட்டுமில்ல 2026 சட்டசபை பொது தேர்தலுக்கும் நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம், அவங்களோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பிஜேபி சார்ந்தவர்கள் எல்லாருமே அதுல கலந்துகிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாணக்கிய 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சி விழாவில் செங்கோட்டையன் அவர் மோடியை புகழ்ந்து பேசுறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா,
தன்னுடைய ஜாதிக்காரர்கள் என்ன செஞ்சாலும் அது நாம் பரவாயில்லை, அடுத்தவங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவரு இருக்கிறாரு. RSS பேரணியை தளவாய் சுந்தரம் தொடங்கி வச்சுட்டாருங்கிறதுக்காக அவர் கட்சியை விட்டு நீக்கினார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி. ஏன் SP வேலுமணி அவர்கள் மீதோ செங்கோட்டையன் அவர்கள் மீதோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம பார்த்து ரசிக்கிறாரு? என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய ஜாதிக்காரர். இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒரு சாதியின் வட்டத்துக்குள் போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு. இதுவரையிலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி தேர்தல் ஆணையம் எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடல. அதிமுகவுடைய மூல வழக்கு இன்னும் நிலுவையிலுக்கு, இறுதி தீர்ப்பு வரல. அப்படி வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு எப்படி பொதுச் செயலாளராக வர முடியும் அப்படிங்கிற கேள்வியும் தொண்டர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் சொல்லி ஐயா OPS அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்க நேரத்துல SP வேலுமணி அவர்கள் ஐயா OPS அவர்கள் சட்டசபையில பேச அனுமதி மறுத்ததை எந்த தொண்டனும் ரசிக்கிற மாதிரியும் இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன அப்படின்னா, திமுக வெற்றி பெறணும், அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்ல, அதிமுகங்கிற பேரியக்கம் ஒரு சாதிய வளையத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துடணும், தன்னுடைய ஜாதிக்காரர்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அதை கண்டுக்கவே கூடாது, மற்ற ஜாதியினர் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க தொண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம்.